ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அவல் வச்சு ஒரு சூப்பரான அவல் மேங்கோ கேசரி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல். அவல் நல்லா சூடாகிற வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அவல் லைட்டா சூடானா போதும். ரவை மாதிரி ரொம்ப கோல்டன் கலர்ல வறுக்க தேவையில்லை. இப்ப பாருங்க, அவல் ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா அதே கடாயில 1/4 கப் அளவுக்கு நெய், எண்ணெய் ரெண்டுமே கலந்து இதுல சேர்த்துக்கலாம். நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான், வாசனை எண்ணெய் எதுவும் இதுல சேர்த்துக்க வேண்டாம். இதுல ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆ உடைச்சு சேர்த்துட்டு நல்லா லைட் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். முந்திரி பாதி அளவு வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம இதுல திராட்சை சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்க, முந்திரி ஓரளவு வறுத்தாச்சு. இப்போ இதுல ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு கிரேப்ஸ் நல்லா உப்பி நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் இதையும் வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல வந்தது இதை தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுட்டு எந்த கப்ல அவல் அளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அவல், அதை இதுல சேர்த்துக்கலாம். அவல் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க. இந்த மாதிரி குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாக்குறதுக்கு தண்ணியாட்டம் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்துல. இதை கையெடுக்காம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கிறப்ப அவல் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா தான் நாம இதுல சர்க்கரை சேர்த்துக்கணும். அவல் ரவை மாதிரி உடனே கெட்டி ஆகாது, கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். இதுவும் அரிசி சம்பந்தப்பட்ட பொருள் தான் அப்படிங்கறதுனால இதுக்கும் தண்ணி நல்லாவே இழுக்கும். பாருங்க, நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துல வரணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதும் அவல் அளந்தா அதே கப்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மேங்கோ பியூரியை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம மாம்பழம் ஃபிளேவர்ல பண்றதுனால இதுல வெல்லம் சேர்க்க முடியாது, வெள்ளை சர்க்கரை சேர்த்துதான் இதை பண்ணணும். அதே மாதிரி மாம்பழமும் இனிப்பு இருக்கும் அப்படிங்கறதுனால 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே நல்லா அவல் கேசரி தித்திப்பா இருக்கும். இப்ப இதை சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல குட்டி குட்டியா கட் பண்ண மேங்கோ பீசஸை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியா நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா ஏலக்காய் தூள் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேல நம்ம சேர்த்துருக்க நெய், எண்ணெய் எல்லாமே தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த பக்கம் வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அவல் கேசரி சூடா இருக்கும் போது நல்ல லூஸான கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இந்த அளவுக்கு லூஸான பக்குவத்தில் தான் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நம்ம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். இப்ப பாருங்க, லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஓரளவுக்கு கெட்டித்தன்மை ஆயிருக்கு. இந்த அவல் கேசரி செய்யறது ரொம்பவே ஈஸி. நினைச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற மாம்பழத்தோட வாசனையும் ஃபிளேவரும் இதுக்கு ரொம்பவே ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.